விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்மையில் இந்த வருடம் எப்படி அமைகிறது என்று பார்த்தால், நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை நவ கிரகங்களிலே மிக முக்கியமான 4 கிரகநிலைகளாக பார்க்கக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகநிலைகள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெறும் ஆண்டாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் உச்சபலம் பெறுவதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாகவே கைகூடும். நினைப்பதை விட பல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் வலம் வந்தாலும் பிற்பகுதியில் 9 நுழைகிறார். 9 குரு வலம் வரக்கூடிய ஆண்டு அமோகமான ஆண்டு. அதில் உச்சபலம் பெறுவதோடு இறுதியில் கர்மஸ்தானத்தையும் வலுப்படுத்த போகிறாருங்க. குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 8, 9, 10 ஆகிய இடங்களை வலுப்படுத்த போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக குரு பகவான் விலகும் ஆண்டு அமோகமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக அமைய போகிறது. குருவின் சுப பார்வையும் மிக வலுவாக ஜென்மராசிக்கு கிடைக்க போவதால் அத்தனை நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று கூடுதலாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு யோகம் நிறைந்த ஆண்டாக குரு மாற்றி கொடுக்கிறார். ராசிக்காரர்களை விட 9 குரு வலம் வருவதால் இந்த வருடத்தின் பிற்பகுதியில அமோகமான நன்மையும் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே உறுதியாக செய்து முடித்து வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 5 தான் வலம் வருகிறார். அமோகமான மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்கிறாருங்க. சனியின் அமைப்பு பெரிய அளவிலான சிக்கல்களை உறுதியாக தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாகவே உறுதியாக மாற்றி கொடுக்கிறது. எனவே சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த தருணம் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான வாய்ப்புகளில் சனியின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் சனி லாபத்தை பார்ப்பதால் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் நிறைந்த லாபம் கிடைக்கும். மேலும் நிழல் கிரகமான ராகு சுகஸ்தானத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு. ஆனால் வருடத்தின் இறுதியில் மிக வலுவாக 3 நுழைகிறார். அதே போன்று கேது தொழில் ஸ்தானத்திலும் வருடத்தின் இறுதியில் 9 நுழைகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிகவும் மோசமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இல்லை என்பதால் நிச்சயமாக நினைப்பதை விட நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு. இப்படி நவ கிரகநிலைகள்ல மிகவும் வலிமை வாய்ந்த 4 கிரகநிலைகளின் அமைப்பில் சனி, ராகு, கேது இந்த 3 கிரகநிலைகளும் சற்று நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய வேளையில் குரு பகவான் உச்ச பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாருங்க. எனவே நிறைந்த மாறுதல் நிச்சயமாக உண்டு. ஆனால் ராகு 4 இருப்பதால் ஆரோக்கியத்திலும் சில தவறான பழக்க வழக்கத்திலும் கவனத்துடன் இருப்பது நல்லது. மற்ற கிரகநிலைகள் சுக்கிரன், சூரியன், புதன், சந்திரன் இந்த கிரகநிலைகள் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை நிச்சயமாக விரதம் இருப்பது நல்லது. இயலவில்லை என்றால் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையாவது விரதம் இருந்து நிச்சயமாக அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தவறாமல் அன்றைய தினத்தில் மதியம் 2:30 மணிக்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். அமோகமான நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு